வணக்கம். நம்ம இப்ப இங்க பேச போற ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா, இன்றைய நவீன உலகில் யோகா அப்படிங்கிறது நன்மையா தீமையா? ஏன்னா நம்ம இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உலக சர்வதேச யோகா தினமா கொண்டாடி இருக்கோம் இல்லையா? ஜூன் 21 அப்படிங்கிறது சர்வதேச யோகா தினமா 12வது யோகா தினமா கொண்டாடி இருக்கோம். இந்த 12 வருஷமா நம்ம இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல இந்த யோகா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இது எப்ப கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறவரு வாழ்ந்த காலகட்டத்துல, அதாவது நம்மளுடைய சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல கண்டுபிடிச்ச ஒரு யோக முறை தான். அன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்ச யோக முறையெல்லாம் பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். நமக்கு வாழ்க்கையில என்ன காசு, பணம், சுகம், சொத்து எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில எது நமக்கு முக்கியமான ஒண்ணு? நோய் நொடி இல்லாம இருக்கும் இல்லையா? காசு பணம் இருக்குது, அதே தகுந்த மாதிரி நமக்கு உடம்புல நோயும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதி தராது. அப்ப எது வேணும்? காசு பணம் இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில நோய் நொடி இல்லாமல் மனசு நிம்மதியோடு இருக்கணும். இருக்கிறத வச்சு வாழ்ற வாழ்க்கை தான் என்னது? நமக்கு சந்தோஷத்தை தரும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், காசு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளுடைய உடலும் மனமும் சந்தோஷமா இருக்கா? கிடையாது. கொஞ்ச காலகட்டம் அது மறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, வளர்ந்த ஒரு சூழ்நிலையில மாறிட்டு இருக்கு. ஏன் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, அது நன்மைதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யோகா அப்படிங்கிறது நமக்கு மனசு அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால எல்லாரும் யோகாங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணம் போயிட்டு இருக்கும். ஆரோக்கியமா இருக்கணும். சிலர்லாம் உணவு பழக்க வழக்க முறையில கூட பின்னோக்கி போயிட்டாங்க. சரியா? இப்பெல்லாம் சிலர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல கூட சமைக்கிறது கிடையாது, சட்டி பானைன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யோகா முறை அப்படிங்கிறது உடலும் மனசும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். நான் நிறைய வச்சிருக்கேன், மனசுல நிம்மதியே கிடையாது. அது வாழ்க்கையா? வாழ்க்கையா? கிடையாது. அதாவது சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிச்சு பிளாட்பாரத்துல தூங்குறவன் கூட வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான். நாளைய பொழுது அவனுக்கு உயிரோட இருப்போமா, இங்க நிம்மதியா தூங்குறோமா அப்படிங்கிறது கூட அவன் யோசிக்க மாட்டான். இன்னைக்கு அவன் அமைதியா சம்பாதிக்கிறான், சாப்பிடுறான், இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வெயில் மழை என்று பாராமல் அவனுடைய வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருக்கு. நம்ம பணத்திலேயே படுத்து தூங்கி எழுந்திருக்கிறோம். தூக்கம் வருதா? ஏன் வரல? இந்த பணத்தை எவன் அடிச்சிருவானோ, எவன் ரெய்டு வந்துருவானோ, எவன் திருடிட்டு போயிடுவானோ, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுக்கு நம்ம அதை அவ்வளவு தேடணுமா? அது அவ்வளவு சம்பாதிக்கணுமா? அந்த அவசியமா? கிடையாது. ஆனா நம்ம தேடுறோம். ஊரு உலகத்தையெல்லாம் புரட்டி போட்டு ஏமாத்தி அதை தேடி சம்பாரிச்சு வச்சுக்கிறோம். இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், நம்மள மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்காங்களாங்கிற நினைப்பெல்லாம் நமக்கு வரணும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில. நான் நல்லா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னால கூட நல்லா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டா கூட போதும். தற்பெருமையா கூட அதை சொல்லிக்கலாம். என்னாலதான் அவன் இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறான், பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. யாருக்கு கொடுக்காம ஏதோ அந்த பணத்தை பேய் பூதம் காத்துட்டு இருந்த மாதிரி காத்துட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம ஏதாவது பசின்னு வந்து அந்த பணத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? லட்சமா கட்டுக்கட்டா கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்குறோம். சில நோய்களுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. நீ என்ன பணம் கொடுத்தாலும் சரி, சில நோய்க்கு மருந்தே கிடையாது. அது எல்லாம் சரி பண்ற ஒரு விதம் தான் யோகா முறை. நம்ம இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறோம். சரியா? கோடிக்கணக்கில் வச்சிருப்பான், அவன் குழந்தை இருக்காது, வாரிசே இருக்காது. எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுவாங்க, நிறைய கோயில் குளமா ஏறி இறங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. நம்ம டெய்லி பாக்குற பிளாட்பாரத்துல எத்தனை குழந்தை இருக்குது பிச்சை எடுக்கிற ரேஞ்சில். நம்ம நினைச்சு பாக்குறோமா? ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். எப்படி நினைப்பேன் தெரியுமா? பணக்கார கையில குழந்தையே இல்லை, இப்படியெல்லாம் கடவுள் படைச்சு கஷ்டப்பட வச்சிருக்காரேன்னு யோசிப்போம். இல்ல, ஏன் அவங்க கையில் அது இல்லைன்னு சொன்னா, பாவம். நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய பயனை இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம். இந்த முறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதா என்னன்னா, இது இப்படி இருக்கணும், இப்படி மனசு இப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல தான் இந்த யோக முறையில சில தியானங்கள் எல்லாம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. நம்மளே டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனையோ தப்பு பண்றோம். சில மனசை நோகடிக்கிறோம், சிலரை சந்தோஷப்படுத்துறோம், சிலர்கிட்ட சிரிச்சு பேசுறோம். எவ்வளவோ காலையில் இங்க வந்து உட்கார்ந்துருந்து நீங்க சாயந்தரம் போற வரைக்கும் யாராவது கிட்ட சங்கடமா பேசியிருந்தா அவங்க மனசு சங்கடப்பட்டிருக்கும். புரிஞ்சுதா? சிலர் வந்து அவ ஏதாவது கஷ்டத்துல இருந்தா கூட நீங்க ஏதாவது பேசி அவளை சிரிக்க வச்சிருப்பீங்க. அது நல்ல விஷயம். நம்ம என்னைக்காவது படுக்கிறப்ப யோசிச்சிருக்கோமா?
நம்ம வேதனையை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருப்போம். என்னால் இன்னைக்கு அவங்க சங்கடப்பட்டாங்கன்னு என்னைக்காவது நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கோமா? ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? அது அப்போதைக்கு முடிஞ்சது. யார் மனசு நோகடிச்சேன்னா, யார் மனசு நொந்து போனேன்னா நமக்கு என்ன? அந்த யோக முறையில நமக்கு சில பயிற்சிகள் எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மெடிடேஷன் பண்றப்ப அமைதியா உட்காந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் யாரோட மனசை நோகடிச்சிருக்கேன், யாருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன், நாளைக்கு நம்ம யாருக்கு நல்லது பண்ணா சந்தோஷம் அடைவாங்க. சரியா? இன்னைக்கு நமக்கு 2 பேர்னால சந்தோஷப்பட்டிருக்காங்க, அதுதானே நம்ம அடுத்த நாள் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு ஆளை நோகடிச்சிருக்கேன், நாளைக்கு 2 பேர்த்த நோகடிக்கணும்னு சொல்லி நெகட்டிவாவே யோசிப்போம் இல்லை. சரியா? இது இந்த யோக முறை அப்படிங்கிறது இதையெல்லாம் நமக்கு நல்வழிப்படுத்துறது தான் அந்த மெடிடேஷன், அந்த யோகா எக்ஸசைஸ், அதெல்லாம் நமக்கு சொல்ற விஷயங்கள். சில முத்திரைகள் எல்லாம் நமக்கு இருக்கும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு ரீதியா சில முத்திரைகள் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது. நம்ம சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப கூட இந்த சின்முத்திரை அப்படிங்கிற இந்த கையில இதை வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா கூட நம்மளுடைய உடலை ஏதோ ஒரு விதமான நோயை நிவர்த்தி பண்றதா சில ஆராய்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு. நம்ம சாதாரண யாராவது கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப கூட ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி வச்சு உட்காந்து பழகுனீங்கன்னா 2 டைம் நீங்க இப்படி வச்சு உட்காந்தாவே என்ன ஆயிரும்? கை அப்படி வந்துடும். சரியா? நம்மளுடைய பழக்கத்துல கொண்டு வர்ற விஷயம்தான். அதனால இன்னைக்கு நம்ம படிக்கிற விஷயம் ஆகட்டும் அல்லது வேலை செய்யற விஷயம் ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஒரு விதமா என்னது மனசுக்கு சங்கடப்படுற விஷயங்கள் தான். சரியா? அதாவது ஒரு குழப்பத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த குழப்பத்தையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி தெளிவாக்கி நம்மளை ஒரு சீர்நிலைப்படுத்தி கொண்டு போற விஷயம் அப்படிங்கிறது யோக முறை. இந்த யோக முறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல, நவீன உலகத்துல நமக்கு முக்கியமான ஒன்று இந்த யோக முறை. அதனால இது நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.